இப்போது நேற்று இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசல சொல்லிட்டு எல்லாம் காரசீரமாக ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசியிருந்தாங்க. நேற்று ஒரு நாள் பேசினார் இல்லையா, எதிர்கட்சி தானே, உட்காந்து கேட்க வேண்டியதானே. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நேற்று பண்ணக்கூடிய 2 செய்கை, அந்த செய்கையாக செஞ்சு காமிச்ச ஒரு விஷயம், அந்த குட்டி கதை விஷயம், அதை மட்டும் விஜய் அங்கே தவிர்த்திருந்தாருன்னா கண்டிப்பாக வேற மாதிரி ஆயிருக்கும். விவசாயிகளுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் என்பதுதான் ஒரு கோணத்தில் நான் பார்க்குறேன். தொண்டர்கள் இந்தந்த இடத்துல இவ்வளோ கேசஸுக்கு இருந்தும் மீறி கூட இந்த மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் கருத்து தெரிவிச்சதா சொன்னீங்க. உள்ளபடியே திமுகவில் இப்போது இருக்கக்கூடிய இல்லை இது முன்னாடி இருந்தக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் யாரோ ஒருத்தர் மேலே ஏதாவது ஒரு வழக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்கள் சுற்றி முற்றி இன்னும் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கூட விஜய் இருக்கட்டுமே, வேணான்னு சொல்ல. 15 வருஷங்களுக்கு திருப்பி திமுக இருக்குமான்னு பார்த்தா திமுக கூட்டணி 2 கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள்லாம் போச்சு இல்லை. நீட் இறப்புக்கு ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணி அவ்வளோ பேசினாங்கல்ல, இப்போ என் வாய் திறக்கலன்ற கேள்வியோட தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு எல்லாம் பவர் ஓப்பனாக சொல்லணும்னா அதவ் அர்ஜுனா கையிலையும் திரு தாவேகா பிஜேபியோட பிடிமா செயல்படுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஒரு தடவை பேசும்போது யார் அப்போ விட்டு வைப்பணும் அப்படின்ற வார்த்தை காரில் உட்காந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி, ஃபினான்ஸ் மினிஸ்டரை பற்றி பேசியிருப்பாங்க. பேசினது ஒரு 2 நாள் டைம்ல திடீர்னு பார்த்தா அங்கே போய் உட்காந்துருப்பார். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். சிறப்பு சார். நீங்க நிறைய சட்டமன்றங்களை பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. நேற்று நடந்ததுல ஏன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் பேச மாட்டேக்காரு, இன்றி கொடுக்க மாட்டேக்காருங்கிற நிறைய நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சட்டமன்றத்துலேயும் இதை நீங்கள் பேசுங்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று ரொம்ப ஆவேசமானலாம் பேசினாங்க. பேசுனதில் நிறைய விஷயங்கள் அவர் பேசலை. விவசாயிகள் பற்றி பேசலை. அம்மோனியம் கசிவு ஏற்பட்டு 9 பேர் மரணம் நடந்துச்சு, அதை பற்றி பேசலை. விவசாயிகளுடைய அந்த கடன் தள்ளுபடியை பற்றி பேசலை. அப்புறம் டிவிகே நிர்வாகிகள் மீது நிறைய பாலியல் குற்றச்சாட்டு, போதை வழக்கு குற்றச்சாட்டுலாம் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வச்சார். ஸோ அது சார்ந்தும் பேசலை. அப்புறம் பாலியல் வழக்குகள் நிறைய நடக்குது பெண்கள் மீது, நீங்கள் சிங்கப்படையை மட்டும் நியமிச்சு என்ன பிரயோஜனம், ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதையும் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இது சார்ந்தும் பேசலை. சௌமியா மேடம் அவங்களும் எல்நினோ வருது, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை நம்ம இன்னும் அதிகரிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கைகள் மீதும் முதல்வர் அவர்கள் பெருசாக எதுவுமே பேசலை. அவங்க பேசுனது எல்லாமே நாங்கள் கட்சிக்கு எப்படி வந்திருந்தோம், எதிர்கட்சி எங்களை குறை சொல்லுது, அவமானப்படுத்துதுங்கிற ரீதியாகவே அந்த சட்டமன்றம் போயிருந்துச்சு. உண்மையிலேயே சட்டமன்றம் நேரத்து எப்படி இருந்துச்சு, முதல்வர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, உதயநிதியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? உதயநிதி அவர்கள் பொறுத்தவரை நான் கடந்த 16 ஆண்டுகளாக, எக்ஸாக்டாக 13 ஆண்டுகள் 16 ஆண்டுகளாக உதயநிதி மட்டுமல்லாமல் திமுக ஒரு தரமான எதிர்கட்சி இந்திய லெவலில் வச்சு பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 6 மாநிலங்களில் கள அரசியல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ரொம்ப களங்கள், எந்தெந்த களங்கள் யார் யார் சாதகமாக இருக்கின்றோ ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி நம்மளோ சென்சஸ் கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் நான் கடந்த 13 ஆண்டுகள் எக்ஸாக்டாக பார்க்கும்போது திமுக மாதிரி ஒரு எதிர்கட்சி இந்தியாவிலே கிடையாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான எஃபிஷியண்டான கட்சின்னா திமுக தான். எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. அதில் நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக. இப்போது நேற்று இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசல சொல்லிட்டு எல்லாம் காரசீரமாக ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசியிருந்தாங்க. நேற்று ஒரு நாள் பேசினார் இல்லையா, எதிர்கட்சி தானே, உட்காந்து கேட்க வேண்டியதானே. கேட்கணும். முதல் முறையாக அவர் அது கன்னி பேச்சா எடுத்துக்கினாலும் சரி, இல்லை எந்த முதிர்ச்சியான பேச்சா எதுக்குனாலும் சரி, ஒரு முதல்வர் பேசாடும் போது மக்களுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு ஹைலைட் பண்ணி பேச போறார் அப்படின்னு பட்சம் தான் தன் கட்சியை பற்றி தான் எப்படி அரசியலில் வந்தேன், 1999 2026 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்காக செஞ்சுருக்கேன், ஒரு இயக்கமாக என்ன செஞ்சுருக்கேன், கட்சி ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது சுயசரிதை அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஓகே ஃபைன். பட் 2026 நம்ம ஜூன் மாதம் நேரத்தில் இருக்கோம். 1959 கட்சி திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து, அதிமுக ஆரம்பித்த காலத்துல இன்னி வரைக்கும் சட்டசபையில் என்ன நடந்த விஷயங்கள்ன்றது நம்ம பேசணும்னா குறைஞ்சபட்சம் 5-6 மணி நேரம் அந்த கிறிஸ்பியாக பேசணும்னாவே சரிங்களா. ஸோ நீங்கள் விஷயங்கள் சொல்கிறீங்க, திரு விஜய் அவர்களோட செய்கை ஆகட்டும், முக்கியமாக இதை பற்றி பேசலன்றீங்க, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கு உண்மையிலே உள்ளபடி அதுக்கு எனக்கு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். விஜய் பேசின பேச்சு எனக்கு ஹானஸ்டாக சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. விஜயோட ரசிகன் என்று நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சினிமாவில் விஜய்க்கான ரசிகனா இருக்கலாம். ஆனா அதுக்காக அரசியல் ரசிகன் சொன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு பத்திரிகையாளர யார் தப்பு சொன்னா தப்புனா தப்பு தான். அரசியல்ல எனக்கு அவர் மேல உடன்பாடே கிடையாது, நான் பதிவும் பண்ணியிருக்கேன்.
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் 2 இடத்துல பதிவும் பண்ணியிருக்கேன், என்னோட ஊடகங்களை பதிவு பண்ணியிருக்கேன். அதில் மாற்று கருத்து இல்லை. தப்புனா தப்பு தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நேற்று பண்ணக்கூடிய 2 செய்கை, அந்த செய்கையாக செஞ்சு காமிச்ச ஒரு விஷயம், அந்த குட்டி கதை விஷயம், அதை மட்டும் விஜய் அங்கே தவிர்த்திருந்தாருன்னா கண்டிப்பாக வேற மாதிரி ஆயிருக்கும். இது அவரோட தொண்டர்கள், ரசிகர்கள் முக்கியமாக இந்த ரீல்ஸில் தானே ஓடிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ் நெக்ஸ்ட் ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் 30 நாட்கள் ட்ரெண்டிங் ஆகும். நேற்று பேசின விஷயங்கள், அவங்க செஞ்ச செய்கை, அந்த குட்டி கதை செமையாக ட்ரெண்டிங் ஆகும். அதுக்காக அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சட்டசபை என்பதற்கு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை மீறி இந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஓவரா தான் தென்பட்டு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவதா பார்க்க வேண்டிய விஷயம், விவசாயிக்கு நீங்க தேர்தல் நேரத்துல கொடுத்த வாக்குறுதி என்ன, ரத்து, டோட்டலா கடன் ரத்து பண்ணணும்னு சொல்லி. இப்போ எப்படின்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க. எப்படி நம்ம திமுக பீரியட்ல மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. கொடுத்ததே 2 வருஷம் கழிச்சுதான். தேர்தல் வாக்குறுதியில அனௌன்ஸ் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சுதான் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க. அதுவும் தகுதியான பெண்களுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் இவரும் பண்ணியிருக்காரு இப்போ. ஸோ ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஆனா யார் வயிறுல வேணா அடிக்கலான்றது அர்த்தம் கிடையாது. ஆனா விவசாய வயிறுல அடிக்கிறதுன்றது தன்னைத்தானே அடிச்சுக்கிறது சமம். நான் விஜய்க்கு ஆதரவாவோ எதிராவோ பேசணும் இன்டென்ஷன் சத்தியமா கிடையாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் யார் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற வேண்டியது அவரவர் கடமை. அப்படி இருக்கும் சூழலில் விவசாயிகளுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் என்றுதான் ஒரு கோணத்துல நான் பார்க்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்த விஷயம், நீங்க சொன்னது தாவேக்காவோட தொண்டர்கள் இந்தந்த இடத்துல இவளோட கேசஸ் இருக்கு, இருந்தும் மீறி கூட இந்த மாதிரி நீங்க அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் கருத்து தெரிவிச்சதா சொன்னீங்க. உள்ளபடியே திமுகல இப்போது இருக்கக்கூடிய, இல்லை இது முன்னாடி இருந்தக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் யாரோ ஒருத்தர் மேல ஏதாவது ஒரு வழக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னாருன்னா நான் ஜஸ்டிஃபை பண்ணி காமிக்கிறேன். அவங்க ஃபேமிலி முதல் கொண்டு யார் யார் மீது வழக்கு இருக்கும் முதல் கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து எங்களால் கொடுக்க முடியும். எந்த அமைச்சர் மேல வழக்கு இல்லாமல் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கு, அதாவது முன்னாள் அமைச்சர்கள். அப்படி இருக்கும் தருவாயில் புதுசா இப்பதான் 2 வருஷம் தான் ஆகியிருக்கு கட்சி ஆரம்பிச்சு. உடனே நீங்க உங்க ஈக்குவல்ல பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. திமுக காரங்க நீங்க உங்க ஈக்குவலா அவளை பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஏங்க நீங்க எல்லாம் ஒரு லெஜெண்ட் மாதிரி இங்க இருக்கீங்க தமிழ்நாட்டுல. மக்கள் சுத்தி முத்தி இன்னும் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் கூட விஜய் இருக்கட்டுமே, வேணான்னு சொல்ல. 15 வருஷங்களுக்கு திருப்பி திமுக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கும். 20 வருடம் ஆனாலும் திமுக என்பது இருக்கும். இது திமுக ஜால்ரா அடிக்கணும், திமுக சாதம் இல்ல கிடையாது. இந்த திமுகன்றது அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு. நேற்று கனிமொழி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நாங்க போட்ட சாலையில தான் தாவேக்கா டிராவல் ஆகுது, தாவேக்கா ஆட்சி இருந்தாலும் கூட திமுகவின் கண்ட்ரோல் தான் இருக்குன்ற வார்த்தையை சொல்றாங்க. உண்மை. ஏன்னா திராவிடம் என்பது அப்படி ஒரு ஊறி போன விஷயமா போச்சு தமிழ்நாட்டுல. இதே பிஜேபியோ காங்கிரஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வர முடிஞ்சதா? ஏன் வர முடியல? அப்படிலாம் யோசிச்சு. திமுக என்பது யார் நினைச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. ஆனா விஜய் அவர்களோட முதல்ல இருந்து எல்லா மாநாடுலயும் ஒரு வார்த்தை ஹைலைட் பண்ணியிருப்பாரு. அன்னைக்குல இருந்து இன்னி வரைக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ற வார்த்தையை ரொம்ப தெளிவா விஜய் அவர்கள் டே 1 பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ல அவர் கரெக்டா பேசுறாருன்றலாம் உதயநிதி சொன்னதா சொன்னீங்க. அவர் ஸ்கிரிப்டை கொடுக்கறது மட்டும் தான் பேசுறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவர் எல்லா விஷயத்தையும் அமைதியா இருக்காரு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். சைலன்ஸ் இஸ் த பிகெஸ்ட் வெப்பன் சொல்லி சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் அந்த புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுமை நிதானம் என்பது எந்த லெவலுக்கு பாதிப்பு அடையும்னா ஒரு நாட்டையே ஒடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை, நம்ம நம்ம எல்லா இடத்துலையும் அமைதியாகவும் இருந்துட முடியாதுல்ல. ஒரு 3 வயசு குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாகும் போது அதை கொஞ்சம் ஒரு ஆவேசமா முதல்வராக அவர் கண்டிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டா இருக்கும்ல, நமக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும், ஒரு எஃபெக்டா இருந்திருக்கும்ல. இதே எல்லா இடத்துலையும் நம்ம அமைதியா இருக்க முடியாதுன்னு நியாயமான விஷயம். இதே விஜய் அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது, அதாவது கட்சி ஆரம்பிச்ச காலத்திலும் சரி, கட்சி முன்னாள் எல்லா விஷயத்தையும் கண்டனம் தெரிவிச்சார். அதுல எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல்ல தானே இல்லையா, காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல இல்லையா அப்படின்னு நல்ல டைலாக் எல்லாம் பேசுற அதே மனிதர் இன்னைக்கு மௌனமா இருக்காருன்னா அந்த மௌனத்திற்கான காரணம் என்ன? மௌனத்தை உடைச்சு இந்த விஷயம் பேசி ஆகணும். விஷயத்திலுமே 3 பேர் இறந்து போனாங்க. ஏன்னா போன தடவை அனிதா வீட்டுக்கெல்லாம் அவர் போனாரு, நீட்டை பயங்கரமா எதிர்த்தாப்புல. ஆனா இப்ப இவர் ஆட்சியிலே இருக்கும் போதுமே நீட்டுக்கு 3 குழந்தைங்க இறந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்பவும் அதை பத்தி பெருசா எதுவுமே பேசல. கரெக்ட். இந்த நீட் விஷயத்தை நான் திரும்ப பதிவு பண்ணி ஆகணும். நீட் விஷயம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சரியான புரிதல் தமிழகத்தில் முறையாக கொடுக்கப்படவில்லை. இது வேணான்ற விஷயத்துல ஜெயலலிதா எவ்வளவு தெளிவா இருந்தாங்களோ அந்த தெளிவு பின்னால் வந்தக்கூடிய எந்த ஒரு சிஎம்கோ இல்லைன்றது நம்ம கான்கிரீட்டா சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் இப்போ லோக் ஆயுக்தா மீட்டிங் நடக்கும்போது போய் பேசியிருக்காரு, எங்கள் நீட்ல விளக்கு வேணுன்ற விஷயத்தை பதிவு பண்ணதான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் திரும்பவும் இப்போ ஒரு 3 இறப்பு இதனால் ஏற்பட்டிருக்கணும் போது இதை சென்சிடைஸ் பண்றதுக்கு ஏன் எதிர்கட்சிக்கு எத்தனை பேர் இருக்கீங்களே, கூட்டணியில இருந்து போன இதே திமுக கூட்டணியில 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள்லாம் போச்சு இல்லை,
நீட் இறப்புக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணி அவ்வளோ பேசினாங்கல்ல, இப்போ என் வாய் திறக்கலன்றது கேள்வி எழுததான் செய்யும். எல்லாத்துக்கும் போராடக்கூடிய கம்யூனிச கட்சியானது தாவேகா சென்றவுடன் 3 இறப்புக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட இது வரைக்கும் வந்த மாதிரி நான் பார்க்கல. நீங்க தான் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் சூழல்ல திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும். இது நடந்திருக்கு, இது நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்கணும். ஆனால் சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயத்தை நேற்று பேசும்போது, சட்ட ஒழுங்கு ஏற்கனவே முதல்ல மோசமா இருந்தது, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு சரி பண்ணிட்டு வரோன்ற வார்த்தையை பதிவு பண்றாரு. உள்ளபடியே நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2017 2022 வரைக்கும் வார்த்தையை விஜய் அவர்கள் நேற்று சட்டசபையில சொல்லியிருக்காரு. 2017 22 கிடையாது, 1979 இன்னி வரைக்கும் நிறைய இடத்துல சட்ட ஒழுங்குல ஓட்டா இருக்கு. ஜெயலலிதா பீரியட்ல கரப்ஷன் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல்ல இருந்தது, ஃபுல்லா கண்ட்ரோல் இருந்து யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த கரப்ஷன்ன்றது ஓரளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்க நீட்னால 3 பேர் இறப்பு, உண்மையில வருத்தப்படுறாங்க, எனக்கு மாற்றுக்கருத்துல. அதே மாதிரி அமோனியா 9 பேர் இறப்பு, அதுவும் ரொம்ப வருத்தமான விஷயம். அதுல எல்லாம் மாற்றுக்கருத்துல இதெல்லாம் திடீர்னு இன்னைக்கு நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும். அமோனியா இந்த கசிவு, கேஸ் கசிவானது இன்னைக்கு நேற்று நடக்கல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க அந்த கேஸ் செட்டப்போட பைப்லைன். அந்த பைப்லைன் ஆனது கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அது பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அந்த பண்ணாதோட எஃபெக்ட் ஓவர் த நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல பாதிப்பு. 70 பேர்ல இறப்பு 9 பேர். அது வருத்தக்குரிய விஷயம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு கலெக்டர்ஸ் இருக்காங்க, மினிஸ்டர் இருக்காரு, கலெக்டர் இருக்காங்க. அதுக்கு பீரியாடிக்கலா அவங்க கீழே இருக்கக்கூடிய ஹைரார்கி இருக்கு. அந்தந்த ஆட்கள் போய் முறையா போய் செக் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா எந்த ஆட்சியிலையும் முறையா செக் பண்றதே கிடையாது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, எமிஷன் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. நான் எதுக்கு ஃபுட் கார்பரேஷன் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஷவர்மா சாப்பிட்டு இதுவாயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆகி குழந்தை செத்து போச்சு, அவன் செத்து படியும் செத்து பண்ண நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போய் சீல் வைப்பாங்க. ஏன் வருமுன் காப்புன்றதுக்கு தானே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கு, மிச்ச நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்களா மிச்ச டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் இது முறையா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்டரிஸை போய் முதலே பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய இது நடந்திருக்காது. இது ஒரு விஷயம். இடையில திடீர்னு விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ஒரு ட்விட்டர் போட்டு விடுறாப்புல, நான் ஸ்பெஷல் பிஏவா தனி செயலாளரா விஜய்க்கு அவர்களுக்கு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த அரசாணையை இவங்க வெளியிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் வெளியிடும் போது அவர் நம்ம ஜோசியர் அவர்களை தனி செயலாளரா நியமிச்சதை பெருசா கண்டிச்சிருந்தாங்க. உடனே அவங்க 24 மணி நேரத்துக்குள்ள அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது அதுக்கு பயந்துகிட்டு இவரையும் அதை அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு வேளை வச்சிருந்தாங்களா, இல்ல இது ஏன் அறிவிக்கவே இல்லை, இவர் ஏன் அறிவிக்கணும், ஏன் தமிழக அரசு இதை அறிவிக்கவே இல்லை? இதுக்கான ஒரு முக்கிய பொறுப்பு சீஃப் செக்ரட்டரி தான் எடுக்கணும். இது தனிப்பட்ட முறையில், ஏன்னா சிஎம் அவரோட ஸ்பெஷல் பிஏ ஆகட்டும், இல்ல பர்சனல் பிஏ ஆகட்டும், இல்ல பொலிட்டிக்கல் செக்ரட்டரி இந்த மாதிரி யாரும் இருந்தாலும் இந்த PS1 PS2 அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த அலாட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஎம்க்குன்னு ஒரு மினிஸ்டருக்குன்றது வேற, சிஎம்க்குன்னு வரும்போது சீஃப் செக்ரட்டரியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரிலேட்டடாக ஏன்னா புரோட்டோகால் படி நம்ம பேசுறதுக்கான ஒரு உரிமை கிடையாது ஒன்று. ஆனால் அந்த சீஃப் செக்ரட்டரி அவர்கள் இது விஷயமா முதல்ல அறிக்கை கொடுக்காதது அவர் தான் நம்ம கேட்கணும். இதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இது ரிலேட்டடா யாருக்கும் கண்டனம் தெரிவிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் சிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் நினைச்சா அவர் ரிவீல் பண்ணிருக்கலாம், அவர் பண்ண முடியல, சீஃப் செக்ரட்டரி ரிவீல் பண்ணிருக்கணும். 2 பேரும் முறையான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாது. ஜிஓ பாஸ் ஆயிருக்குன்றத ஜிஓ இப்போதான் ரீசெண்டா நம்ம பார்த்தோம். அந்த ஜிஓட ஆத்தென்டிகேஷன் எப்படி நம்ம வெரிஃபை பண்ண முடியும்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இந்த ஜிஓ ஒன்றும் ஆத்தென்டிக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு தான் இதை பத்தி நம்ம பேச முடியும். ஆனால் நடுவில் தன்னைத்தானே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் படுத்திக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு ப்ரூஃப் இல்லாம ஒருத்தர் விளம்பரம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா, அதுவும் சிஎம்கான ஸ்பெஷல் பிஏன்ற விஷயத்த போய் ஒரு ப்ரூஃப் இல்லாம ஒருத்தர் பேசுறாருன்னா he'll be in indefinite trouble. ஸோ அந்த ஜெகதீஷ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆள் மாதிரி தெரியல. மேபி அனௌன்ஸ்மெண்ட் லேட்டா வரலாம்ன்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்ல அவரே அதை வெளியிடுறாரு. ஆனா இதுக்கு முன்னாடியும் சில குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சாங்க. அங்க பவர் சென்டர் 4 பவர் சென்டர் இருக்கு. அவர் ஜெகதீஷ் இருக்காரு, அவர் ஜோசி இருக்காப்புல, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காப்புல, இன்னும் 2 பேர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு 4 பவர் சென்டர்லாம் இருக்காங்க. இந்த பவர் சென்டர் எங்கதான் இல்லைன்றீங்க? தாவேகா கட்சியில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், எடப்பாடியார் காலத்தையும் நான் பவர் சென்டருக்கு, ஜெயலலிதா காலத்தையும் பவர் சென்டருக்கு பார்த்துருக்கோம். சசிகலா அவர்களாகட்டும், நடராஜன் ஆகட்டும், ஏனைய குழுக்கள் ஆகட்டும், அப்போ அங்கே நயனார் அவர்களும் ஒரு முக்கியமான பவர் சென்டரில் இருந்தார். எல்லாரும் தெரியுமா தெரியல, நயனார் அவர்களும் அந்த இடத்துல முக்கியமான பவர் சென்டரில் ஒருத்தராக இருந்தார் அதிமுக ஆட்சி காலத்தில். அதுக்கு அடுத்தபடியா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் தினேஷ் அவர்கள் இருந்தார், சபரீஷன் அவர்கள் இருந்தார். அங்கே கிச்சன் கேபினெட் மெயின் இன்சார்ஜ் நம்ம சேகர் பாபு அவர்கள். இதெல்லாம் ஒருத்தர் பவர் சென்டருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் தொடருது.
ஸோ திராவிடத்துக்கு இது மாற்றுன்னு சொல்லி யாருன்னா சொன்னா சத்தியமா நான் நம்ப மாட்டேன். அவங்க சொல்றவங்க சொல்லட்டும். இல்ல இந்த பவர் சென்டருக்கான காரணம் வேலையை இலகுவாக்குறதுக்கா இல்ல யாரும் போய் அவ்வளவு சீக்கிரம் சிஎம் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க. சிஎம் ஆக்சசிபிலிட்டி வெளியில வேணா சொல்லலாம். திரு விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. உள்ளபடியே நான் ரொம்ப அதுக்கு சந்தோஷப்பட்டேன். என்னடா அது இவ்வளவு போல்டா சொல்றாரு, நான் சிஎம் ஆனா நீங்க எப்போ வேணா அணுகலாம் அப்படின்ற வார்த்தைலாம் சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்தது. ஸோ உண்மையிலே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூட நினைச்சேன். ஆனா நம்மள மாதிரி சீனியர் பத்திரிகையாளருக்கே உள்ள லிமிடேஷன் தான் அலோவ் பண்றாங்கன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சூழல்ல இந்த பவர் சென்டருக்கு இருக்கதான் செய்யும். இப்போதைக்கு எல்லாம் பவர் ஓப்பனா சொல்லணும்னா ஆதவ் அர்ஜுனா கையிலும் திரு ஆனந்த் அவர்கள் கையில தான் டோட்டல் பவர் சென்டர் கண்ட்ரோல்ல இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியாது. ஜெகதீஷ் கையில இருக்கா அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. இவங்க 2 பேருக்கு அடுத்துதான் மிச்சம் எல்லாருமே கூட. செங்கோட்டையனே 4வது இடத்துல தான் இருக்காரு தவிர ஃபைனல் ஃபர்ஸ்ட் டிசைனிங் அதை தாண்டி இவங்க 2 பேர். 3வது தான் ஜான் ஆரோக்கியசாமி. நேற்று அவர் சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் பேசும்போது இது மக்களால் நியமிக்கப்பட்ட ஆட்சி, வேற யாருக்கும் இதுல சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாப்புல. உண்மை. ஆமா. ஆனா இதுக்கு சண்முகத்திட்ட அவர் சிபிஐ அவர் செயலாளர் சண்முகத்திட்ட கேட்கும்போது, சிபிஎம் செயலாளர் செக்ரட்டரிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க ஆதரவு கொடுக்கலன்னா அவர் ஒன்றும் இப்போ முதலமைச்சரெல்லாம் ஆயிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க. குடியரசு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் கூட்டத்தோட முடிவு செய்து ஆதரவு தெரிவிக்கிறோன்ட்டு தான் போனாங்க. அது தன்னிச்சையா திமுக சொல்லிதான் நாங்க போனோன்ற வார்த்தையை சண்முகம் அவர்களும் பதிவு பண்ணல. திமுக அவர்களோட கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் அமுச்சு வச்சோன்ற கூற்ற சொன்னாங்க. அதுக்குதான் விஜய் அவர்கள் சட்டசபையில உழைச்சி பேசினார். நீங்க யாரும் முடிவு அமுச்சு வைக்கல, அவங்களாதான் முடிவு என்கிட்ட வந்திருக்காங்க விஷயத்த டேபிள் நேற்று எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு திரு விஜய் அவர்கள். அந்த கவுண்டரும் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போதும் ஒரு கவுண்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்க நிர்மல்குமார் அவர்களே, நீங்க இந்த 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்காக எங்கெல்லாம் நீங்க போன் பேசுனீங்க அப்படின்னு நான் சொல்லவா, தலைமைக்கு எங்கெல்லாம் பிஜேபியிலலாம் நீங்க பேசுனீங்கன்னு நான் சொல்லவா, அதை சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. சரி, அப்ப இவங்க ஒருவேளை டீல் பிஜேபி கூட வச்சிருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்ல. அவர்கள் தெளிவாக கேட்கலாம், ஒருவேளை தாவேக பிஜேபியோட பி டீமா அதுதான் மீன் பண்றாரு அப்படிதானே இருக்கு. ஏற்கனவே எதிர்கட்சிகள்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவனும் அதை சொல்லிதான் போய் கூட்டணியில சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் நான் கிளாரிஃபை ஆயிட்டேன்னு சொன்னாரு. சோ இப்ப இவர் சொல்லும் போது ஒருவேளை அங்க போய் இவங்க தயவு பண்ணாங்களோ, ஏன்னா நீங்க நான் போய் காலில் விழுந்தேன் வச்சேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் டெல்லியில போய் ஸ்டாலின் காலில் விழுந்தாரு, விஜய் போய் காலில் விழுந்தாரு பேசினாரு இப்படிலாம் டெல்லி பவர் சென்டர் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் இதை சொல்லும் போது ஒருவேளை இவங்க பிஜேபி கூட எல்லாம் பேசி எல்லா சமரசமும் ஆகிதான் இதை பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது இல்ல. சரி, நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒன்னே ஒன்று என்னன்னா, சிடி நிர்மல்குமார் அவர்கள் எனக்கு ஒரு காலத்து நல்ல நண்பரும் கூட, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் பாஜகல இருந்தார். அதனால பாஜகவோட நெட்வொர்க் ஸ்டாப்ல, ஏன்னா தமிழ்நாட்டோட ஐடி விங்கான மாநில தலைவராக இருந்தார். நாட் ராங், நிர்மல்குமார் அவர்கள் தமிழ்நாட்டோட பிஜேபி ஐடி விங் இருந்தார். அதுக்கப்புறமா தான் அதிமுக, ஃபர்ஸ்ட் அதிமுக இங்க வராரு. திருப்பி இங்க இருந்து இவருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு காரணமாக இங்க இருந்து அங்க போறாரு. திருப்பி அதிமுக போறாரு. அதிமுக இருந்து டைரக்டா தாவேக்கா போறாரு. தாவேக்கால போய் தனக்கான இடத்த ஸ்ட்ராங்கா நிலைநாட்டிட்டார். நாட்டினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவும் செயல்பட்டு இருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த நயனார் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மேபி இவர் ஏதாச்சும் கால் ஆக்சஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கிடைச்சிருந்தா அது அஃபென்ஸ். ஏன்னா ஒரு யாரோட தனிப்பட்ட கால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது, அன்டில் அது இன்டெலிஜென்ஸோட இது இல்லாமல், சிஎம்மோட கன்சர்ன் இல்லாமல். அப்படி இருக்கும் சூழல்ல நீ யார்கிட்டெல்லாம் பேசுன்ற வார்த்தை எதுக்காக சொன்னார்ன்றது நமக்கு தெரியல. ஒன்று. இரண்டாவது, தாவேக்கா பிஜேபியோட பி டீமா செயல்படுதுன்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். திரு விஜய் அவர்கள் நேற்று சட்டசபையில பதிவு பண்ணியிருக்காரு, கொள்கை எதிரி யாரு, அதுக்கப்புறம் அரசியல் எதிரி யாரு அப்படின்ற விஷயத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் நிலையில விஜய் அவர்கள் நிர்மல்குமார் மூலமா பிஜேபி தூது விட்டுருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளபடியே எனக்கு ஒரு சந்தேகத்தை தான் உண்டு பண்ணுது. அந்த லெவலுக்கான இது கிடையாது. ஆனால் முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி அந்த பவர் சென்ட்ரிக் இந்த பவர் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பவர் ஹவுஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில தான். இங்க எல்லாரும் டாட் போர்ட் தங்கராஜ் ஒண்ணுமே வேணாங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு, திரு உதயநிதி அவர்கள் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் ஒரு தடவை பேசும்போது யார் அப்போ விட்டு வைப்பணும் அப்படின்ற வார்த்தை கார்ல உட்காந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி, ஃபினான்ஸ் மினிஸ்டரை பத்தி பேசியிருப்பாங்க. பேசினது ஒரு 2 நாள் டைம்ல திடீர்னு பார்த்தா அங்க போய் உட்காந்துருப்பாரு. ஸோ அப்போல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சமூக ஊடகம் போட்டால் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஸோ அதுக்குன்னு போய் அவர் காலில் விட்டார் நான் சொல்ல அர்த்தம் கிடையாது. பட்
அப்படி ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் எமோஷன்ல பேசும்போது வரதான் செய்யும். அதுல மாற்றுக்கிறதுல அதை பாசிஃபை பண்றதுக்கு போய் பார்த்து வர்றதுக்கு இயற்கையா ஒரு நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுல மாற்றுக்கிறதுல அந்த மாதிரி இவர் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயத்த வந்து நயனார் அவர்கள் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடலாமோன்னு தோணுது. இல்ல அது ஆனா நயனார் அவர்களும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடிய ஆள் கிடையாது அவர். ஏன்னா அவர் வந்து எந்த பட்டறையில இருந்து வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா பட்டறையில இருந்து வந்திருக்காரு. அந்த பட்டறையில வந்து ஆதாரம் இல்லாம அவ்வளவு சீக்கிரம் பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அதிமுக இன்னைக்கு நீங்க திமுக கட்சி ஆகட்டும், இப்ப இருக்க தாவேகா கட்சி ஆகட்டும், இங்க இருக்க முக்கியஸ்தர்கள் நீங்க திமுகல ஒரு 32 அமைச்சர்கள் சொன்னீங்களா, அதுல 19ல இருந்து 20 அமைச்சர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். டிவிகேலையும் பாதி பேர் போறாங்க. திமுக இல்ல தாவேகால இப்ப இருக்க செங்கோட்டையன் முக்கியமான அவளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்த அமைச்சர்கள் தான்.